ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்லா கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டு 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் 1 கப் மைதா 1 கப் கோதுமை கூட செஞ்சுக்கலாம், இல்லை 2மே கோதுமை மாவு கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காய பொடி, கொஞ்சமாக சீரகம் எடுத்து அதை இதை மாதிரி கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் ஓமம் எடுத்து அதையும் இதை மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு கூடவே கொஞ்சம் நல்லா நசுக்கி வச்சுருக்கிற பூண்டு பல் 4 சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். ரொம்ப குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சமாக மிளகு பொடி சேர்த்துக்கலாம். கூடவே உருக்கி வச்சுருக்கிற 1 ஸ்பூன் வெண்ணெயும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க ஃபுல்லாக கோதுமை மாவில் செஞ்சுக்கலாம். அப்படி கோதுமை மாவு சேர்த்து செய்கிறவங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கை வச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது தேவையான தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகம் தண்ணி சேர்த்துட வேண்டாம். திரட்டும் போது நல்லா வராது, அப்புறம் கிறிஸ்பியாகவும் இருக்காது. அதனால் தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கருப்பு எள்ளு சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் கருப்பு எள்ளு சேர்த்திங்கன்னா நல்லா விசிபிளாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த பதத்துக்கு வரும்பொழுது நம்ம இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி இதை அப்படியே மூடி வச்சுருங்க. மேலே வறண்டு போகாமல் இருக்கும். இந்த பண்டம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப முறக்குன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஈவினிங்கில் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்து போல் ஊறிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா அடித்து பிசைச்சிக்கோங்க. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக மாற்றிட்டு நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூடவே உதிரி மைதா மாவு சேர்த்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வதன்னு இருக்கும். அதனால் நல்லா மெல்லிசாக திரட்டிக்கோங்க. இந்த கட்ட அளவுக்கு நான் திரட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் கிச்சன் மேடையை கூட க்ளீன் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா பெருசாக நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இதை நம்ம எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு மாற்றிடலாம். இது மாதிரி ஒரு கட்டரை வச்சுக்கிட்டு நான் சின்ன சின்ன டைமண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எது விருப்பமோ அதை மாதிரி சேர்த்து செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கட்டரை இல்லைன்னாக்கா நைஃப் கூட வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எள், ஓமம், சீரகம், பூண்டு எல்லாம் சேர்த்துருக்கோம். நல்லா வாசமாக இருக்கும். செரிமான பிரச்சனை எதுவுமே இருக்காதுங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்பொழுது ரொம்ப நல்லா விளையாடிக்கிட்டே நல்லா சாப்பிட்ருவாங்க. மைதா யூஸ் பண்ணி செஞ்சால் தான் கடையில் கிடைக்கிற மாதிரியே டேஸ்ட் கிடைக்குங்க. அதனால் நான் ஃபுல்லாகவே மைதா தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இப்போது எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள், இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த மாவில் போட்டிருக்கிற எல்லா பொருளுமே நல்லாவே தெரியுது பாருங்கள். இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவையுமே நம்ம ஷேப் கொண்டு வந்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எல்லா மாவையுமே இது மாதிரி செஞ்சுட்டோங்க. வாங்க, இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இதை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இதை இப்படியே தட்டி விட்டிங்கன்னா போதும், அப்படியே எல்லாமே இறங்கிடும். ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. இப்போ இது போல் கலந்து விட்டிங்கன்னா கரெக்டாக தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக வந்துடுங்க. எண்ணெய் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையாக வரும். பாருங்கள், இப்போ இது எண்ணெயெல்லாம் எதுவுமே பிரிஞ்சு போகாமல் அழகாக வந்திருக்கு. இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாங்க. பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இப்போது அடுத்த பேட்ச் எண்ணெயில் இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். எவ்வளோ அருமையான ஒரு ஸ்நாக் ரெசிபி இது. நீங்கள் ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே பிடிச்சிரும் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பாருங்கள், எவ்வளோ அருமையாக வந்திருக்கு. இதை நம்ம 1 வீக் அளவு கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு கிறிஸ்பியாகவே இருக்கும். வாங்க, இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம்.
ஷேப் நல்லாவே வந்திருக்கு. அதோட கிறிஸ்பினஸ் பார்க்கலாம். நல்லாவே வந்திருக்கு. தேங்க் யூ.